hello, vanakkam and welcome to Dhivya Arts and Crafts. So, Dhivya Arts and Crafts next step, so next stepping stone அப்படினு கூட சொல்லலாம். ஆன்லைன் கிளாसेसல புது கேட்டகரியை நாங்க வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கோம். அது என்னன்னு கேட்டினா ஃபேப்ரிக் பெயிண்டிங். Tanjore Style ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படினு கூட சொல்லலாம். அதாவது Tanjore Styleல இருக்கிற பெயிண்டிங்ஸை பிளவுசஸ்ல, சாரீஸ்ல எல்லாத்துலயும் நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ற டீடைல்டு கிளாसेस. ஸோ Tanjore Style மட்டும் இல்லாம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட பேசிக்ல இருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் வரைக்குமே நம்ம ஃபுல் டீடைல்டு கிளாसेस வந்து இந்த ஆன்லைன் கிளாसेसல நீங்க படிக்கலாம். ஸோ இதை ஏன் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. பட் இப்போ தான் நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸோடு ஷேர் பண்ணுறேன். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரி ஒர்க்கை வந்து பண்ணிட்டு இருக்கிறச்ச அதில் ஃபில்லிங் டிசைன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த டயத்தில் ஃபில்லிங்ஸ்க்கு வந்து நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை போட்டு அதோட ஜுவல்லரி பார்ட்டுக்கு எல்லாமே ஆரி ஒர்க்கை இன்க்ளூட் பண்ணோம்னா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக ஒரு செயின் ஸ்டிச்சஸ், ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச்சஸ், ஸ்டோன் ஒர்க் மட்டும் இல்லை நார்மல் நீடில் வச்சு போடுற குந்தன் ஒர்க், ஜர்தோசி ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க கூட இந்த ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட Tanjore ஸ்டைலில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அவுட்புட் வந்து இன்னும் பக்காவாக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் யோசித்து தான் ஆன்லைன் கிளாஸஸில் கொண்டு வந்தோம். சொல்லணும்னா டிலே ஆகிறதுக்கான காரணம் ஆரி ஒர்க்கில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் 2 பேரையுமே நான் தான் மேனேஜ் பண்ணணும். ஸோ யூடியூப்பில் நம்ம வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இன்னும் என்கொயரிஸ் ரொம்ப ஜாஸ்தியாகும், ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா வர ஆரம்பிப்பாங்க. நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு நிறைய விஷயங்கள் யோசித்தோம். பட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸே அவங்களுடைய ரிலேஷன்ஸ், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட சிஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆரி ஒர்க்கில் இருக்கிற கிளாஸஸில் இருக்கிற பக்கா டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவங்க லேர்ன் பண்ணுறது, ஸோ கிளாஸோட கிளாரிட்டி இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களே செல்ஃபாக நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸே சொன்ன விஷயந்தான், நீங்கள் வந்து வெளியில் சொல்லுங்கள் இன்னும் நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு. இப்போயும் இந்த ஆரி ஒர்க்கில் ஓடையே சேர்த்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை பர்பஸாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு காரணம் நிறைய குழந்தைங்க பெயிண்டிங்ஸ் சம்மந்தமாக போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசித்து தான் நம்ம வந்து இப்போ ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை ஆன்லைன் கிளாஸஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட சேர்த்து இன்னொரு குட் நியூஸும் சொல்கிறேன். கூடிய விரைவில் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு வண்டர்ஃபுல்லான சூப்பரான இன்னொரு கிளாஸும் வரப்போகுது. அதுவும் ரொம்ப கூடிய விரைவில் வந்துடும். ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பெயிண்டிங்கே இது வரைக்கும் பண்ணதே கிடையாது, நான் ப்ரெஷ்ஷை கூட பிடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களில் இருந்து ரொம்ப கிராண்டான Tanjore ஸ்டைல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஓவியத்தை வந்து நம்ம Tanjore பெயிண்டிங்கில் அந்த ஸ்டைலை வந்து ஒரு சாரீஸில் இல்லை ஒரு ப்ளவுசஸில் நம்ம கொண்டு வந்தோம்னா எப்படி இருக்கும், என்னுடைய கற்பனை எப்படி இருக்குன்னு சொன்னால், ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதோட நம்ம ஆரி ஒர்க் ஸ்டூடெண்ட்ஸோட டெக்னிக்ஸ் லைக் ஜர்தோசி ஒர்க், குந்தன் ஒர்க் அது எல்லாத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணோம்னா ரியல் Tanjore பெயிண்ட் பண்ண மாதிரியே இருக்குமே. இப்போ ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த Tanjore ஸ்டைலில் இருக்கிற ப்ளவுசஸ் வேர் பண்ணுறது தான். ரொம்ப பிளைனாக இருக்கிற சில்க் சாரீஸ்க்கு கூட ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ், அதாவது கண்ணன், பெருமாள் அந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக இருக்கிற உருவங்களை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ப்ளவுசஸில், பிளைன் ப்ளவுசஸில் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து குந்தன் ஒர்க்லாம் பண்ணி போடுறாங்க. ஸோ அதையும் நம்ம ஏன் இதை வந்து இந்த சப்ஜெக்டோட நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய பிளானு. ஸோ அதுபடி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டேன். ஸ்டூடெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது வந்து இந்த வீடியோவோட எண்டில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாம் நான் போஸ்ட் பண்ணுறேன். லைக் நான் வந்து மோர் தென் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எல்லாத்தையும் நான் போடுறேன். நீங்களாம் பாருங்கள், அது பெயிண்டிங்காக இல்லை பிரிண்டிங்கான்னு உங்களுக்கே தெரியாது, அந்த லெவலுக்கு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுலேயும் ஏஜ் பார் இல்லாமல் எல்லா கேட்டகரிஸ்லையும் இருக்காங்க. 10 இயர்ஸ் கேர்ள்லேருந்து இப்போதைக்கு வரைக்கும் ஒரு 55 இயர்ஸில் இருக்கிறவங்க, 55 ப்ளஸ் அப்படி இருக்கிற ஏஜில் இருக்கிறவங்கலேருந்து இவங்க எல்லாரும் கிளாஸஸ் படிச்சுட்டு இருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரி ஒர்க்கில் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு படிக்கணுமா, படிப்பறிவு இருக்கணுமா, எனக்கு வந்து வரைய தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் எதுவுமே கிடையவே கிடையாது. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி க்ரியேட்டிவிட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன்ஸ். ஸோ பொறுமை இருக்கணும், நல்ல கற்பனை திறன் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஆர்வம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆர்ட் ஒர்க்கை கற்றுக்கிற முடியும். ஓகே, இதை எதுலெல்லாம் போடலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா ஃபேப்ரிக்லேயும் போடலாம். ஃபேப்ரிக் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் போடலாம். காட்டன்லேருந்து, சில்க் காட்டன்லேருந்து, பாப்ளின்லேருந்து நீங்கள் எல்லா மெட்டீரியல்ஸ்லேயும் போட்டுக்கலாம். பூனம் சாரீஸில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், சில்க் காட்டன் ப்ளவுசஸில் போட்டுக்கலாம். ஒரு பிளெயின் சாரீஸ் ஃபுல்லாமே இந்த பிரிண்ட்டை இந்த பெயிண்டிங்கை பண்ணிவிட்டு ஒரு ஒர்க், சிம்பிள் ஒர்க் உள்ள ப்ளவுஸ் போட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போது இது பெயிண்ட் பண்ணோன்னா போயிடாதா, அந்த வரிஸ்லாம் வேண்டாம். இது வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது தான். உங்களுடைய கற்பனை திறன், உங்களுக்கு தெரிஞ்ச
ஓவியத்தை நீங்கள் அப்படியே கற்பனையோட உங்களோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் கொண்டு வரீங்க. இது எதுலெல்லாம் போடலாம், அப்பார்ட் ஃப்ரம் ஃபேப்ரிக்ஸ் எதுலெல்லாம் போடலாம் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். எல்லா பேஸ்லேயும் போடலாம். எல்லா பேஸ் இன் மீன் இது சாரீஸ் அண்ட் ப்ளவுசஸ் மட்டும் கிடையாது. டைல்ஸில் போட்டுக்கலாம், பாட் பெயிண்டிங்காக நீங்கள் பண்ணிக்கலாம், கேன்வாஷ் போர்ட்ஸில் பண்ணிக்கலாம், கார்ட்போர்ட்ஸில் பண்ணிக்கலாம், கர்டைன்ஸ், பெட் ஸ்ப்ரெட்ஸ், குஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து உங்களுடைய கற்பனையை கொண்டு வந்துடலாம். யாரெல்லாம் படிக்க முடியுன்றதும் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். இது எப்படி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து பேசிக், அதாவது சிங்கிள் டேப்னு சொல்லுவோம், டைரக்ட் ஃப்ரம் த பாட்டிலேருந்து டான்ஜூர் அட்வான்ஸ் வரைக்கும் ஒரு ஃபுல் கோர்ஸாக நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஆரி ஒர்க்கோட சக்ஸஸ் அடுத்து இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத விட ஒரு டிசைனராக, அதாவது ஒரு லேர்னராக இருக்கிறவங்க, ஒரு விஷயத்தில் வந்து கற்றுக்குறாங்க, ஒரு கிராஃப்டராக இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை கற்றுக்குறாங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் அவங்க அப்கிரேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த விதத்தில் ஃபேஷனாக எப்போலாம் எதெல்லாம் ட்ரெண்டிங்காக இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம சேனல்ஸில் நம்ம வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது உண்டு. அந்த வகையில் நெக்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறதா ஃபேப்ரிக் பெயிண்டிங். உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், பிங்க் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், திவ்யா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் ஒரு கேட்டகரியோட நிற்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது. நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அப்கமிங்கில் வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்த படிக்கல் தான் ஃபேப்ரிக் பெயிண்டிங். கூடிய விரைவில் அடுத்து எல்லாரும் எதிர்பார்க்குற சூப்பரான ஒரு கோர்ஸும் வரப்போகுது. ஸோ நிறைய விஷயங்கள் ஆன்லைனில் நாங்கள் சொல்லி தர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் இருந்தே ஒவ்வொரு லேடிஸாலையும் சம்பாதிக்க முடியும், சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் திறமையை வளர்த்து கொடுக்க முடியும், ப்ராப்பராக எங்களால் கைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் நாங்கள் புது கிளாஸஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இன்ட்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டிலே ஆகிறதுக்கான காரணங்கள் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது, இது மட்டும்தான் தெரியுன்றது கிடையாது. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியிலையும் குவான்டிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் நிறைய இருக்கிறதுனால நான் கிளாஸஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸை சேர்க்குறது மட்டுமே என்னுடைய கான்செப்டாக இருக்கக்கூடாது. வர்ற ஸ்டூடெண்ட்ஸை என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வர்றாங்களோ அவங்கள எல்லாரையும் ஒர்க் பண்ண வைக்கணும், அவங்களுடைய ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில் பண்ண வைக்கணும்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அஸ் ஆஃப் நவ் நாங்கள் வந்து ஃபுல்லி செட்டில்டு ஆகிட்டோம். லைக் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாலும் வி கேன் மேனேஜ் இட் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் ஆரி ஒர்க்கு கூட அடுத்த ஒரு கிளாஸஸும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவே ஏற்கனவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க, கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. பட் இன்னும் நிறைய பேருடைய என்கொயரிஸ் இருக்கிறதுனால இந்த பிளாட்ஃபார்மில் மை ஹாப்பினஸ் சப்ஸ்கிரைபர்ஸோட இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை கண்டிப்பாக நீங்கள் வெளிக்கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல ஆஃபராகவும் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். மறந்துடாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை பற்றின வீடியோஸ், இந்த டீட்டெயில்டு வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். Thanks for watching. Keep on watching. Thank you.